ஹாய் ஃப்ரெண்ட், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி டேஸ்டியான எக் ஃப்ரைட் ரைஸ் வீட்டிலே எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்: வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய், கேரட், கேப்சிகமு, பீன்ஸு, அதுக்கப்புறம் முட்டை, சோயா சாஸ் எடுத்து வச்சுருக்கேன். பேன் நல்லா சூடானதும் ஒரு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். கூடவே 3 முட்டை பிரேக் பண்ணி சேர்த்துக்கலாம். கால் ஸ்பூன் பெப்பர் சேர்த்துட்டு கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். முட்டை கொஞ்சம் வெந்ததோ எடுத்து பவுலில் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு அந்த பேன்லேயே 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்ச பூண்டு சேர்த்துட்டு கூடவே பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துக்கலாம். ரொம்ப வெங்காயம் வதக்கணும்னு இல்லை, கொஞ்சம் வதக்குனா போதும். நெக்ஸ்ட்டு காயெலாம் சேர்த்துக்கலாம். கேரட்டு, கோஸு, கேப்சிகம், பீன்ஸு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். கொஞ்சம் நேரம் இருக்கும். எண்ணெய் கம்மியாக இருந்துச்சு, நான் 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டேன். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் சால்ட்டு சேர்த்துட்டு ஃப்ரைட் ரைஸ் மசாலா சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துட்டு கூடவே சோயா சாஸ் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நான் சோயா சாஸ் வீட்டிலேயே ரெடி பண்ணேன். அது எப்படி செய்யணும்னு சொல்லி நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன், பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். 80% காய் குக் ஆனதும் இப்போ நம்ம இதில் வறுத்து வச்ச முட்டை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஆற வச்ச சாதத்தை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 2 ஸ்பூன் பெப்பர் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும்னா நீங்கள் 1 ஸ்பூன் சேர்த்துக்குங்க. நான் 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன் காரத்துக்காக. இந்த மாதிரி 3 மினிட்ஸ் நல்லா கலந்து விட்டுக்குங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஈஸியான டேஸ்டியான எக் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு ஆசாம் கப்பல். அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ்.